ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் ஃப்ரை தாங்க. இது வந்து கசப்பாக இருக்குன்னு எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க. நானே சாப்பிடாம தான் இருந்தேன். எங்கள் அத்தை இந்த மாதிரி செஞ்சாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாவக்காய் ஃப்ரை ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கசப்பே இல்லைன்னு சொல்லுவீங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இது கூடவே பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது கூடவே 20 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இது கூடவே நான் மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. அதுவும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுங்க. இப்போ தக்காளி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா சாஃப்ட் ஆகணும் இல்லையா, அப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் பாவக்காவை நல்லா மஞ்சளும் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு தடவை எடுத்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க, இதை போல நல்லா கலந்து கொடுங்க. கலந்து விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும் இல்லையா. பாருங்க, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆயிருக்குங்க. அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்களேன். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க, கசப்பே தெரியாதுங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.